பாக்கியம் வாசு இந்த அளவுக்கு திருந்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடி. ஆமையா, நம்ம புள்ள நிஜமாவே திருந்திட்டான், பொறுப்பும் வந்துருச்சு. இனிமே நீ அந்த புள்ளைய சந்தேகமே படக்கூடாது. சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வாசு வரேன்டா. சரிங்கப்பா. சொல்ற மாப்ள. மச்சான், என் சட்டையில இருந்து 500 ரூபாய் பணம் எடுத்த. இது என்னது பணமா? என் பாக்கெட்ல 500 ரூபாய் பணம் இருந்துச்சு, காணோம். அதான் நீ எட்டியான்னு சொல்லி கேட்கலான்னு. டேய் என்ன மச்சான், நேத்து உன் ரூம்ல தங்கி இருந்ததுக்காக ஏன் மேலேயே சந்தேகப்படுறியா நீ? டேய் கோச்சுக்காதரா, செலவு பண்றனா இல்ல பாக்கெட்ல வச்சிருந்தான்னு தெரியல, அதனால தான்டா கேட்டேன். இது வரைக்கும் உன் ரூம்ல நான் எத்தனை தடவை தங்கி இருப்பேன், ஒரு நாளாவது இந்த மாதிரி நடந்திருக்குமா? சாரிடா, என் பாக்கெட்ல வைக்கிறதுக்கு பதிலா உன் பாக்கெட்ல வெஸ்டணும்ன்ற டவுட்ல தான்டா கேட்டேன். சரி சரி சரி, போன வை. அப்பாடா, ப்ராப்ளம் சால்வ்டு. இன்னைக்கு எப்படியோ ஒரு 800 ரூபாய் தேத்தியாச்சு. இன்னும் 2 மாசத்துக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லியே காலத்தை ஓட்டிடலாம். ஆனா இந்த 800 ரூபாய் என்ன பண்ணலாம்? வெயில் வேற ஓவரா இருக்குடா வாசு. ஏசி பார்ல உட்காந்து ஜில்லுன்னு ஒரு பியர் சாப்பிடுவோம். ஓகே, குளிச்சு முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு நேரா ஏசி பார்க்கு தான் போறோம். செல்வம், எங்க போயிருந்தீங்க ரெண்டு பேரும்? பானுகிட்ட கேட்டா எங்க போறோம்னு சொல்லாம போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா தானே போயிருக்கீங்க, சீக்கிரமா வந்துருங்கன்னு வெயிட் பண்ணேன். ஏன் அர்ச்சனா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. என்னடா அர்ச்சனா ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கு? சொல்றேன், உள்ளவா. அக்கா வந்துட்டீங்களா? நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்கன்னு கேட்டேன். வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்பயாவது சொல்லுங்க அக்கா, எங்க போயிட்டு வரீங்க? ஆமா அர்ச்சனா, காலையில நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனதும் பானு புலம்பிக்கிட்டே இருந்தா. ஏதோ பட்டு படாம பேசிட்டு போனீங்களா, என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொன்னா. நான் தான் அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது, அப்படி ஏதாவது இருந்தா தாயும் பிள்ளையமா பழகுற நம்ம கிட்ட சொல்லாம போயிடுவாளா அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, அர்ச்சனா ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? என்னாச்சு, எங்க போயிட்டு வர்றீங்க? நானும் வந்ததுல இருந்து அதமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமா, ரெண்டு பேரும் மட்டும் வந்திருக்கீங்க. இளமாறன் எங்க? ஆமா அர்ச்சனா, குழந்தை எங்க? இப்பவாவது சொல்லுங்க அக்கா, எங்க போயிட்டு வரீங்க? சொல்லு அர்ச்சனா, கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல. குழந்தை எங்க? நானும் புனிதாவும் கோயிலுக்கு போயிருந்தோம். எங்க குழந்தைக்கு அர்ச்சனை பண்ணும்போது உங்க குழந்தைக்கு அர்ச்சனை பண்ணோம். பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு குழந்தைக்கு வச்சு விடலாம் தான் வந்தேன். குழந்தை எங்க? அவனுக்கு நானே வச்சு விடலாம் தான் ஆசையா வந்தேன். என்னக்கா ரெண்டு பேரும் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, ஒருவேளை குழந்தைய உங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கீங்களா? அவங்க அப்புறமா கூட்டிட்டு வருவாங்களா? என்ன அர்ச்சனா, மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், பதிலே சொல்லாம பேசாம நிக்கிற. என்னாச்சு, குழந்தை எங்க? அர்ச்சனா, அர்ச்சனா என்னமாச்சு? ஏன் அழுகுற? குழந்தை எங்க? குழந்தைய சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சு. என்ன செல்வம் சொல்ற? குழந்தைய சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு வந்துட்டீங்களா? குழந்தை இருக்க வேண்டிய இடமே பெத்தவங்க கிட்ட தானே, அதை விட்டுட்டு எங்க கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தீங்க? நீங்க சொல்றது சரிதாம்மா. குழந்தைய அவனோட பெத்த தாய் கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கோம். என்னன்னா சொல்றீங்க? குழந்தையோட தாய் அர்ச்சனாக்கா தானே? இல்ல பண்ணு, குழந்தையோட உண்மையான தாய் பிரியாதா. டேய்,
என்னடா சொல்ற? ஆமாண்டா, எனக்கும் அர்ச்சனாக்கும் பிறந்த குழந்தை இறந்து போச்சு. ஹலோ பிரதர், ஊட்டால கிரி கிரி சடா பெட்ட மாட்டேங்கிறீ.